கான்டெம்பரரியாக இப்போ இருக்கிற ஜென்சி அவங்களுடைய மைண்டில் இருக்கிற பிரச்சனைகள் தான் அது. ஓகே, அதை எப்படி டீல் பண்ணுறோங்கிறதான். விட்டில் பூச்சி தாண்டா போய் விளக்கில் விழுகும், நான் வந்து மின்மினி பூச்சி மின்மினி அப்படிம்பாரு. அவங்க ஓன் லைட். ஆமாம், அந்த டைலாக் சொல்லிட்டு அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு இங்கிலீஷ் தான். அவங்க பிரியாகிருஷ்ண சுவாமி வாட் டஸ் இட் மீன் கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன். அங்கே தான் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே, இது வந்து இடது கையில் சாப்பிட்றவனுக்கு பந்தியில் இடம் இல்லைன்னு சொன்னால் அது அது தப்புனா பசி எல்லாருக்கும் ஒன்று தான். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. நிறைய பேர் கூப்பிட்டு அந்த அதே விஷயம் அன்யூஷுவலாக இடது கையில் சாப்பிட்றவனுக்கு பந்தியில் இடம் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப பாவம்னா, ரொம்ப தப்புனா பசி எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான், இவ்வளோ தான் சொல்லுவார். ஓகே ஓகே. ஸோ இந்த டைலாக் வந்து அவர் சேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி படத்தில் வந்து அவர் சொன்ன ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஔவையார் சொன்னதா பாரதியார் சொன்னதா அந்த டைலாக் மட்டும் இருக்குது, மற்றதையும் காணாம். ஒரு தமிழ் இண்டு ரிவ்யூவில் எழுதுறாங்க, எவன்டா தமிழ் ரைட்டரு ஔவையார் சொன்னதை பாரதியார் சொன்னதை எழுதி வச்சிருக்கான், ஓகே இவன் கூட ரைட்டாக போட்டீங்கன்ற மாதிரி. நம்ம யாருமே வந்து நம்ம மொழி, இனம், அந்த ஜாதி, இந்த மதம், இது எந்த இதுவுமே அஃபெக்ட் ஆகாத ஒரு லேயர் உள்ளே இருக்குது, நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குது. நம்ம அங்கேருந்தான் அங்கே அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வந்து தெளிவை கொடுத்த ஒரு புக்கு வந்து புக் ஆஃப் பிருதாத். நான் அதனால தான் இது வந்து என்னோட பேரோடய இருக்கட்டும், நான் சாகிற வரைக்கும் என் பேரோட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துலேயும் மாற்றிட்டேன். ஒரு இன்ட்ரிக் முக்கியமான ஒரு பாயிண்ட்டில் கரெக்டாக நிப்பாட்டி சூரியோட ஃபேஸ் கிட்ட போய் டப்புன்னு கட் பண்ணி நிப்பாட்டிடுவாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் இப்போ நேராக போய் அந்த பொண்ணுக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணி நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு மனமாற்றம் வருது. ஒன்றுமே டயலாக்லாம் தேவையில்லை. அந்த இடத்துல கோவமாக பார்க்குறாரு, நேராக போய் அந்த சேவலை வந்து வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. ஓகே, சூப்பர். இந்த காடிலா க்ரூஸ் ட்ரிப்லாம் போயிட்டு வந்தீங்க, எப்படி இருந்தது? அது நல்ல ஒரு ட்ரிப் தான் அது. நான் ஒரு வித்தியாசமான முறையில் லான்ச் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்து ப்ரெஸ்ஸு முன்னாடி லான்ச் பண்ணோம். நான் அது லான்ச் பண்ணணும் பர்பஸாகவே தான் லான்ச் பண்ணோம். ஸோ செகண்ட் இது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த ஐடியா வந்தது. ஸோ அதில் இன்கார்பரேட் பண்ணி அதை பண்ணோம். பன் பட்டர் ஜாம். ஸோ அது டைட்டில் பார்க்கும்போது ஓகே, ஃபுட் பற்றி ஏதோ ஒன்று இருக்க போகுது அப்படின்னு அவங்க உள்ளே போய் பார்த்தா, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டும் சரி, செகண்ட் லுக் போஸ்ட்டும் சரி, ஒரு ஃபேரி டெய்ல், ஒரு வார், ஒரு கிங், அந்த மாதிரியான ஒரு ஜோனில் இருந்தது. ஆக்சுவலாக படம் என்ன மாதிரியான ஒரு ஜான்ராவில் இருக்க போகுது? இல்லை, இது வந்து ஒரு காமெடி, எமோஷன், ஃபேமிலி ட்ராமா, ஒரு லவ், அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதுதான் இருக்க போகுது. பட் போஸ்டர் வந்து மோர் இட் டெபிக்ட்ஸ் அவர் மைண்ட். ஓகே, அதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா, அவர் உட்காந்து இந்த வார்ஃபீல்டில் உட்காந்து சாப்பிட்ருப்பார் இல்லையா? அவருடைய நமக்கு டெய்லியுமே மண்டையில் வந்து 1000 பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கும். நமக்கு வார் வந்து நமக்கு வெளியே வந்து அமைதியாக பார்க்க நமக்கு தெரிஞ்சால் கூட, நமக்கு உள்ள இன்டர்னல் வால்ஸ் நிறையாவே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது தெரியும். அது நம்ம எவ்வளோ ஆங்ஷியஸாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நினச்சி, ஒரு பிரச்சனை நினச்சி. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றின கற்பனை தான் 90%. ஆக்சுவலாக பிரச்சனை சின்னது தான், ஆனால் அதை பற்றின கற்பனைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓவர் திங்கிங். ஆமாம், ஓவர் திங்கிங்னால. ஓவர் திங்கிங் இல்லாத ஆளுங்க கூட பயங்கர அந்த ஒரு ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. ஸோ எது வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுதுன்னா, மைண்டு தான் ஆம்ப்ளிஃபை பண்ணுது. ஸோ அவனோட மைண்டை டெபிக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கணும். பிரச்சனை சுற்றி இருக்க தான் போகுது. சாகிற வரைக்கும் பிரச்சனைக்கு வந்து யாராக இருந்தாலும் அவங்கவுங்க லெவலில் ஒரு டெஃபினட்டாக ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் போகுது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஜஸ்ட் கீப் காம் அண்ட் ஹேவ் அ பன் பட்டர் ஜாம், ஜஸ்ட் சில் அப்படிங்கிற ஒரு இது சொல்லணும். அப்படின்றனால தான் அந்த மாதிரி ஒரு போஸ்டரே பண்ணோம். ஸோ மைண்ட் டெபிக்ஷன் தான் அது. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஒரு வார் ஃபில்மா, அது பழைய ஃபில்மா அப்படிலாம் இல்லை. ஓகே, இது சும்மா ஒரு நார்மல் நம்ம லைஃப் ஸ்டோரி தான் அது. இப்போ கான்டெம்பரரியாக இப்போ இருக்கிற ஜென்சி அவங்களுடைய மைண்டில் இருக்கிற பிரச்சனைகள் தான் அது. ஓகே, அதை எப்படி டீல் பண்ணுறோங்கிறதான் ஃபில்ம். ஓகே, அப்போது ஜென்சி கிட்ஸ்க்கான படமா இல்லை எல்லாருக்குமான படம்? ஓகே, 6லேருந்து 60 வரைன்னு வச்சுக்கலாம் நீங்கள். அதாவது ஒரு ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக அம்மாக்கள் பார்க்கலாம், பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம், பிரேக்கப் ஆனவங்க பார்க்க வேண்டிய படம். இப்படி ஏகப்பட்ட பேர் எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே அவங்கவுங்க லெவலில் டெஃபினட்டாக அந்த படம் வந்து ஒரு விதமான தாக்கத்தை உண்டு பண்ணும். பன் பட்டர் ஜாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அண்ட் பன் பட்டர் ஜாம் கதைக்கு ராஜு தேவைப்பட்டாரா, இல்லை ராஜு அவர்கள் பிக் பாஸ் முடித்த கையோட அவரை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதா பன் பட்டர் ஜாம்? பன் பட்டர் ஜாம் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து நான் இப்போ காலங்களில் வருஷம் முடிச்சதுக்கப்புறமா இப்படி ஒரு படம் பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எனக்கு அதெல்லாம் அப்போல்லாம் எழுதவும் இல்லை, அந்த ஐடியாவும் இல்லை. இந்த ஐடியா வந்து இப்படி ஒரு ஐடியாவோட அவர் ஒரு சின்ன ஒரு லைன் வச்சுருந்தார் ப்ரொடியூசர். அவருக்கு வந்து இங்கே நல்ல ரைட்டர் வேணும், நல்ல டேரக்டர் வேணும், இதை வந்து படமாக மாற்றணுன்ற ஒரு ஐடியாவோட வரும்போது
என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது, இதை வந்து ஃபுல் படமாக மாற்ற முடியுமா, இது மாற்றலாமான்னு கேட்கும்போது நான் எனக்கு வந்து அதை கேட்டு இதுக்குள்ளே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, நான் மாற்ற முடியும்னு சொல்லி நான் அது கான்ஃபிடென்ட்டாக எடுத்து ஒரு 2 மாசத்துல ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நான் சொன்னேன். தென் ஹி காட் ஓகே, அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, ஓகே சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது ஓகே ராஜு பண்ணால் எப்படி இருக்கும்னு என்கிட்ட கேட்டார் ஒரு நாள். ஓகே. அவர் தான் கேட்டார் ஆக்சுவலாக. அவர் கேட்ட உடனே எனக்கு சூப்பராக இருக்கும் பிரதர். ஏன்னா நான் என் மைண்டில் கதை எழுதும்போது இவங்க நடிக்க போகிறாங்க, அவங்க நடிக்க போகிறாங்கன்னு எழுதுனா நமக்கு ஸ்டக் ஆகிடும். நம்ம அவங்க மீட்டர் வந்துட்டே இருக்கும். நம்ம அவங்கள ஓகே, பார்த்துருப்போம், டன். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸாக இருப்போம். நம்ம கதையாக வந்து எழுதிட்டோம். கதையாக எழுதி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சு, அப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிச்சு நரேட் பண்ணும்போது 2 மந்த்ஸில் முடிஞ்சிருச்சு ஃபாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் அதை நரேட் பண்ணதுக்கப்புறமா அவர் கதையை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறமா அவருக்கு மைண்டில் அவர் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் தேடும்போது ஃபஸ்ட்டு சொன்னதே அவர் அதான் சொன்னார். ராஜு பண்ணா எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இல்லை சூப்பராக இருக்கும் பிரதர், ஏன்னா இதில் நிறையா ஹியூமர் இருக்குது, டெஃபினட்டாக அவருக்கு ஒர்க் ஆகும், அவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்படி தான் போனோம். ஸோ ராஜோட ஒரே அட்டெம்ப்ட் தான் போய் கதை சொன்னோம். உடனே அவருமே ஓகேன்ட்டார். அவருக்கும் இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியாது. ஓகே. அவர் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு கதை எழுதி அது ஒரு வேறு ரூட்டில் போயிட்டு இருந்தார். நம்ம போய் இந்த கதை சொல்லி போய் சொன்னால் ஒரு 2 மணி நேரம் அவருக்கு கதை சொன்னேன். அவருக்கு சுத்தமாக போரே அடிக்கல, அவருக்கு என்கேஜிங்காக இருந்தது. கதை கேட்டு முடிச்சோடனே நான் பண்ணுறேன்ட்டாரு. நம்ம பண்ணிடலாம் பிரதர், செம்மையாக இருக்குது அப்படின்ட்டாரு. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இது. ஸோ நீங்க பேசும்போது வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது ப்ரொடியூசர் சார் ஒரு லைன் சொல்லியிருந்தாரு. அத நான் வந்து ரைட் அப் பண்ணி ஒரு பவுண்டரா மாத்தி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சேன்னு சொல்லி. ஸோ அந்த ரைட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இஞ்சி இடுப்பழகி ஆகட்டும், அதுக்கப்புறம் பாரம்லாம் நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தீங்க. ஸோ ரைட்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல, இங்க வந்து ரைட்டிங் நிறைய தேவைப்படுது இப்போ தமிழ் சினிமாக்கு. ஸோ அந்த ரைட்டிங் ப்ராசஸ் பத்தி சொல்ல முடியுமா? ரைட்டிங் ப்ராசஸ் நமக்கு அந்த ஒரு கதை வந்து ஒரு கதை பேசிக்காக வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த கதை வர்றதுக்கு தான் டைம் எடுக்கும். ஏதாவது ஒரு கதை கிக்கின் ஆயிடுச்சுன்னா உள்ள அந்த லைன் கிக்கின் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸி. ஏன்னா அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அந்த வேர்ல்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா எனக்கு ஈஸி. ஆனால் அந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்பார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு டெஃபினட்டாக டைம் எடுக்கும். ஆனால் ஒன்ஸ் அந்த வேர்ல்டு உள்ள நமக்கு இந்த கதை சொல்லப்பட வேண்டிய கதை இது நல்லா இருக்கும். இதில் நம்ம தாட் ப்ராசஸை எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது? ஏன்னா ஆல் ஸ்டோரிஸ் ஆர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். இப்போ ஒரு ஒரு லைனை வந்து அதே லைனை கொடுத்தா நீங்கள் வேற ஒரு படமாக கொடுப்பீங்க. அதே லைனை போய் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அது வேற ஒரு படமாக வரும். ஸோ எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுடைய யூனிக்னஸ்ஸு. அப்போது இந்த லைன் வரும்போது எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்தது. நான் அந்த டைமில் நம்ம படங்களே பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற நிறையா இந்த எண்ண ஓட்டங்கள் வந்து தாட் ப்ராசஸ் வந்து ரைட்டிங்காக வரும். நம்ம சொல்ல ஸோ அந்த டைமில் கரெக்டாக எனக்கு இது தேவைப்பட்டுச்சு. நான் என்னோட தாட் ப்ராசஸை எப்படி இதில் வந்து இந்த படத்தில் கொண்டு வருதுன்னு சொல்லி அது பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ அதான் ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது உங்களுக்கே அது அன்ஃபோல்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நான் வந்து ஒன்லைன் ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் டெவலப் பண்ண மாட்டேன். நான் டயலாகோடே தான் எழுதுவேன். ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது ஒரு சீன் எழுதுறோன்னா அப்படியே சீன் எழுதிட்டே வருவோம். அது அடுத்த சீன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கேட்கும். அடுத்த சீன் இதுதான் வரணுன்றது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ நான் ரொம்ப டிராஃப்ட்லாம் எழுதலை. ஒரு டிராஃப்ட் எழுதி சொன்னதுக்கப்புறமா ஒரு சின்ன சேஞ்ச் வந்து ப்ரொடியூசர் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேணும்னு கேட்கும்போது நான் ஒரு டிராஃப்ட் ஒன் மோர் டிராஃப்ட் போனோம் அவ்வளோதான். ஸோ அதோட முடிஞ்சது. ஆமாம், அப்போ நேராக ஷூட் தான் போயிட்டோம். ஒரு இடத்துல கார்த்திக் சுப்பராஜ்னு நினைக்கிறேன், அவர் சொல்லியிருப்பார், நம்ம வந்து கதை எழுதும்போது பேனா பிடிச்சி எழுதும்போது சில விஷயங்கள் அதுவாகவே எழுதிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆமாம், அதுதான் நான் சொன்னேன். ஓகே. நமக்கே தெரியாது. நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா நம்ம கற்பனை நம்ம உட்காந்து நான் வந்து எப்படி பர்சன்னா சில பேர் டீமோடு எழுதுவாங்க, அப்படியும் இருக்குது. நான் வந்து என்னென்னா எனக்கு 4 பேர் உட்காந்தா எனக்கு ஒன்றுமே கதையே தோணாது, எனக்கு சீன்ஸே வராது. இப்போ நான் வந்து தனியாக உட்காந்து யோசிப்போம் இல்லையா, அப்படி யோசிக்கும்போது நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு அடுத்த சீன் என்ன எழுத போகிறோம், அடுத்த டைலாக் என்ன எழுத போகிறோம் கூட நமக்கு தெரியாது. அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அன்ஃபோல்ட் ஆகி நமக்கு அது வரும். அப்படி தான் அந்த படம்லாம் வந்தது. இப்போ பாரம் சொன்னீங்க இல்லையா, பாரம் படம் வந்து டைரக்டருக்கு பிரியா கிருஷ்ணசுவாமி வரும்போது ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணுற ஐடியாவில் தான் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து படமாக பண்ணணுன்ற எய்ம் இல்லை, ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும். அதுக்கு இங்கே தமிழில் ஒரு ரைட்டர் வேணும்னு கேட்கும்போது என்னை வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். நான் போய் பார்த்தேன். நான் சொன்னேன், இந்த கதை வந்து ரியல் இன்சிடென்ட் அது ஆக்சுவலாக. அந்த ரியல் இன்சிடென்ட்டை வந்து நம்ம ஏன் வந்து நம்ம ஃபிக்ஷனாக பண்ணக்கூடாது, ஒரு படமாகவே பண்ணலாமே, ஃபீச்சர் ஃபில்மாக பண்ணால் அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கும், ரீச் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்ல வந்தது நிறைய இடத்துல போய் சேருமேன்னு சொல்லி கேட்கும்போது, இது எப்படி ஃபிக்ஷனாக பண்ண முடியும், அது ஒரு டாக்குமெண்ட்ரியான ஒரு விஷயம், ரியல் லைவ் இன்சிடென்ட் அப்படின்னு கேட்கும்போது, சரி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ளே நான் ஒரு பண்ணித்தரேன், ஒரு 10 சீன் நான் எழுதுறேன் பாருங்கள், பிடிச்சிருந்தா பண்ணலாம், இல்லைனா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நம்ம பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி தான் நான் கேட்டேன். அண்ட் ஷி செட் ஓகே. அப்போ நான் ஒரு 10 சீன் எழுதினேன். அதில் அது ஃபிக்ஷனாக மாறுறதை அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸைட் ஆகி ஓகே, அது அப்படி தான் டாக்குமெண்ட்லேருந்து அது படமாக மாறுச்சு. அப்போது
எந்த டயலாக் அவங்களுக்கு ஹிட் ஆச்சுன்னா, அது படமா மாறும்ன்ற ஒரு ஃபீலு. அந்த பாரம் பார்த்தீங்களான்னு தெரியல. ம். பார்த்துருந்தீங்கன்னா, அதில ஒரு வயசானவர் வந்து செக்யூரிட்டியா இருப்பாரு. அவர் வந்து அ பையன சார்ந்து இருக்கக்கூடாது. பையன் வந்து ஊர்ல இருப்பான், கிராமத்தில இருப்பான். நம்ம சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவர் டவுன்ல வந்து செக்யூரிட்டியா இவரே சுயமா சம்பாதிச்சு, நமக்கு சொந்த உழைப்பிலே வாழலாம். நம்ம எதுக்கு போய் பையன சார்ந்து இருக்கணுன்ட்டு ஒரு அந்த மாரி இருக்கிற ஒரு செக்யூரிட்டி. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அவர் ஓகே. வந்து ஆக்சிடென்ட் ஆன உடனே அவர் அதான் கதையே. அ இப்போ ஆக்சிடென்ட் ஆறதுக்கு முன்னாடி ஒரு இந்த அக்கா பையனா யாரோ ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து கேட்பான். "உனக்கு தான் ஏஜ் ஆயிடுச்சுல மாமா. நீ போய் நிம்மதியா பையனோட இருக்க வேண்டியது தானே. உனக்கு எதுக்கு நீ கஷ்டப்படுறன்னு?" கேட்கும்போது, அதுக்கு வந்து ஒரு டயலாக் வந்து அவர் சொல்லணும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆ "விட்டில் பூச்சி தான்டா போய் விளக்குல விழுகும். நான் வந்து மின்மினி பூச்சி மின்மினி" அப்படிம்பாரு. "ஐ ஹேவ் மை அவ்வளோதான். ஓன் லைட்." ஆமா. அந்த டயலாக் சொல்லிட்டு அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் அவங்க, பிரியா கிருஷ்ணசுவாமி. அப்ப நான் அந்த டயலாக் வாசிக்கும்போது ஒரு 10 சீன் எழுதியிருந்தேன் இல்லையா? அது எழுதும்போது இந்த டயலாக் சொல்லும்போது, வாட் டஸ் இட் மீன் கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாரி எக்ஸ்ப்ளனேஷன். அங்க தான் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே இது வந்து ஒரு ஃபிக்ஷனா மாத்திடலாம், படமா மாத்திடலாம்ன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான். அது நேஷனல் அவார்ட் வாங்கணும்லாம் நம்ம எதிரே பார்க்கல. அது அந்த டைம்ல ஒரு இப்போ நீங்க அந்த பாரம் படத்துல வந்து ஒரு டயலாக் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா? ம். அதாவது அந்த தாத்தா ஏன் வேலைக்கு போணும்னு ஒருத்தங்க கேட்கறாங்க. ம். அப்ப அவரு ம். என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். அதாவது ம். வந்து இல்ல நான் யார் கையும் நம்பி ம். இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் எப்பவுமே இது ஓடி ஓடி ம். உழைச்ச உடம்பு அந்த மாரி என்ன வேணாலும் பட் கரெக்ட்டா உங்களுக்கு இல்ல ம். இந்த பூச்சி மின்மினி பூச்ச வச்சு அங்க ஒரு மெட்டஃபர் நம்ம குடுக்கணும்ன்ற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? ம். அது எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அது அதான் நம்ம எழுதும்போது பிரதர் நமக்கு இந்த விஷயம் சொல்லணும். ஆனா அது வந்து நெறைய பேசக்கூடாது. ம். அவர் சுருக்கமா ஒண்ணு சொல்லணும். அதிலேயே அவரோட கேரக்டர் வந்து அப்பா அவன் சுயசார்பு இருக்கிற ஒரு ஆளுன்னு தெரிஞ்சிடணும். ஐ ஹேவ் மை ஓன் லைட். நான் இன்னொரு விளக்க போய் விழுக பூச்சி கிடையாது நான்ன்றது, அது ஐ ஹேவ் மை ஓன் லைட்டுங்கும்போதே நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த மெட்டாஃபரோட டயலாக் நமக்கு வந்து வந்துரும் அது. அது எப்படி வருதுன்னு தெரியாது. அதான் கிரியேட்டிவ் ப்ராசஸ். கிரியேட்டிவ்ல நமக்கு வந்து இத ஓ இ இப்படி எழுதணும், அப்படி எழுதணும்னு நெனச்சு உட்கார மாட்டோம். இன்னொன்னு இது வந்து நேஷனல் அவார்ட் வாங்க போதோ, இல்ல இது வந்து பெருசா ஹிட் ஆக போதோ, நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம யார் கையிலயுமே இல்ல. நம்ம எழுதுறது அத ஹானஸ்ட்டா பண்ணும்போது, அதில ஏதோ ஒண்ணு வரும். அது எங்கேயோ போய் எப்படியோ அதோடைய ஜர்னி அதுவே தேடிக்கும். எவ்வளோ தூரம் போதோ. ஓகே. இந்த மாதிரி எவ்ளோ வசனங்கள் எழுதி வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நெறையா இருக்கு பிரதர். நான் அனந்தம்னு ஒரு ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு பண்ணேன். ஜீல வந்து ம். அதுவும் நான் டயலாக் ஸ்க்ரீன் பிளே அதில பண்ணியிருந்தேன். அதில வந்து ஒரு நெறைய பேர் அப்ரிஷியேட் பண்ண ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கு. அது வேணா நான் சொல்றேன். டக்குன்னு ஞாபகம் வருது நீங்க ஓகே, கேட்ட ஓகே. உடனேயும். அதில என்னன்னா, ஆ பிரகாஷ் ராஜ் சாரோட பையன் வந்து கேவா இருப்பான். ஸோ, அத அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அதில 8 எபிசோடு வரும். ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு எமோஷன்ஸ பேஸ் பண்ணி நவரசாவ பேஸ் பண்ணி இருக்கும். அதில ஒன் ஆஃப் த எபிசோட்ல வந்து அவரோட பையன் வந்து மெயின் கதையே வந்து இதுலருந்து ஆரம்பிக்கும். அவரோட பையன வந்து கேன்றனால அவங்க அப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாருன்ற மாரி இருக்கும். அப்ப லேட்டர் ஸ்டேஜ்ல டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து அவரு சாகுற தருவாயில அவரோட தம்பி போய் பேசுவாரு அவர்ட்ட. பிரகாஷ் ராஜ். ஆமா. பிரகாஷ் ராஜோட தம்பி போயிட்டு பிரகாஷ் ராஜ் சார்ட்ட அந்த கேரக்டர் கிட்ட பேசும். ம். பேசும்போது நான் கடைசி வரைக்கும் அவன அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற மாரி அவரு ஸ்ட்ராங்கா இருப்பாரு. சாகுற டயத்துலயும். இது ம். வந்து சின்ன வயசுல நடந்து வீட்ட விட்டு அடிச்சு தொரத்தியிருப்பாரு. ம். ஏன்னா, அந்த காலத்து கதைய ஆரம்பிக்கும்போதே ஒரு ஐ திங்க் 60ஸோ 70ஸோ ஆரம்பிக்கும். ஸோ, அப்பலாம் இன்னும் அக்செப்டன்ஸ் இல்ல இந்த மாரி விஷயங்களுக்குங்கும்போது அடிச்சு தொரத்திருவாரு. இவன் வந்து அவரு அவ்ளோ ப்ரொக்ரெசிவா பேசுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. பட் ஆனா இந்த கேரக்டர் அடிச்சு தொரத்திருவாரு வீட்ட விட்டு. அப்போ இவரு அண்ணன் வந்து பேச வருவாரு. அவங்க அண்ணனும் பெரிய ஃபார்வர்டான ஆளோ, இல்ல ரொம்ப அ இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அவர் வந்து எதார்த்தமா ஒண்ணு சொல்லணும். அவரு போய் லெக்சர் எடுக்கக்கூடாது. ஆனா அண்ணன போய் கன்வின்ஸ் பண்ணணும். அவரு என்ன பேசுவாரு? அந்த கேரக்டர் என்னவா பேசும்னு யோசிச்சு பார்த்து, அப்போ அந்த கேரக்டர் என்ன சொல்லும்னா, ஆ "இடது கையில சாப்பிடுறவனுக்கு பந்தியில இடம் இல்லன்னு சொன்னா, அது அது தப்புண்ணா. பசி எல்லாருக்கும் ஒண்ணு தான்." ம்ஹ்ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. நெறைய பேர் கூப்ட்டு அந்த அதே விஷயம் அதான் அன்யூசுவலா இடது கையில சாப்பிடுறவனுக்கு பந்தியில இடம் இல்லன்னு சொல்றது ரொம்ப பாவம்ண்ணா, ரொம்ப தப்புண்ணா. பசி பசி எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணுதான். தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அவ்வளோதான். இவ்வளோ தான் சொல்லுவாரு. ஓகே, ஓகே. ஸோ இந்த டயலாக் வந்து அவர சேஞ்ச் பண்ணுன்ற மாரி ஸ்க்ரீன் பிளேல வரும். ஸோ நீங்க கேட்டனால டக்குன்னு ஞாபகம் வந்தது இதுதான். ஓகே, சூப்பர். ஆக்சுவலா எங்க உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இது சொல்ற வசனங்கள்லாம் பார்க்கும்போது, ம். அதான் அத எப்படி வேணாலும் நம்ம கன்வே பண்ணலாம் அந்த வசனம. ம், ம், பட் ம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். பட் அதுக்கு ஒரு மெட்டாஃபாரும் நம்ம வச்சு சொல்லணும் அப்படின்ற அந்த ஐடியா இருக்கு இல்லையா? ம். எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆச்சு அந்த மாரி தெரிஞ்சுக்கலாமா? இன்ஸ்பயர்ன்னு எதுவும் இல்ல பிரதர். நம்ம நெறையா சின்ன வயசுலேருந்து கதை எழுதி, எழுதி ம். மொத தப்பு தப்பா எழுதுவோம். நம்மளே படிச்சு கிழிச்சு போட்டுருவோம். நமக்கே புடிக்காது. அப்படியே நெறைய எழுதி, எழுதி பழக்கமாயி, ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு ஒரு ஒரு பிரேக் த்ரூ எங்கேயோ ஒரு இடத்துல கெடைக்கும். யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு, "நல்லா இருக்கு டயலாகு.
சரி இவர் ரைட்டராக கமிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி தான் எனக்கு சைஸ் 0வே கிடச்சிது. இன்ஜினி பழகி நான் ரைட்டர் இல்லை ஃபஸ்ட்டு. நான் சும்மா ஆக்சிடென்டலாக உள்ளே போய் அங்கே போய் ஸ்பாட்டில் தான் ரைட்டர் ஆனேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல் படத்துக்கு நானே டைலாக் எழுதிட்டேன். அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணப்படும் போது நமக்கு வந்து நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் இன்ஸ்பயர் ஆகி ஒன்று இதை பார்த்து அப்படிலாம் இல்லை. நமக்கு அந்த உள்ளேருந்து அந்த பேஷன் இருக்குல்ல, அந்த பேஷன் வந்து தன்னால் அந்த டைலாக்ஸை கொடுக்கும். அந்த சிச்சுவேஷனை கொடுக்கும்போது இதுக்கு என்ன எழுதுனா யூனிக்காக இருக்கும், இது வரைக்கும் வராததாக இருக்கணும், யாராவது இது கேட்டோன்னே நல்லா இருக்கேன்னு சொல்லணும். அப்போ எப்படிலாம் டைலாக் எழுதலாம்னு சொல்லி டயலாக் ரைட்டிங்கில் அப்படி தான் எனக்கு வந்தது. டைரக்ஷனுக்குள்ளே வந்தது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? டேரக்டர் ஆகணும்னு தான் பிரதர் நான் வந்தேன். நான் டேரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். பட் அசிஸ்டன்ட் டேரக்டராக போய் ஜாயின் பண்ணுறதுங்கிறது நான் பேசிக்காக விஷுவல் எஃபெக்ட்ஸ் படித்தேன். மதுரையிலேருந்து கிளம்பி வந்து இங்கே ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் படிச்சுட்டு இஎஃப்எக்ஸில் வந்து ஒரு கம்பெனியில் சிஜியில் நிறைய ஒரு வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணேன். நிறைய படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சிஜியில். அதுக்கப்புறம் நான் டேரக்டர் ஆகணும், ஆக்சுவலாக டேரக்டர் ஆகிறதுக்காக நான் சிஜியே படித்தேன். ஓகே. ஆனால் எனக்கு பிரேக் த்ரூ சரியாக கிடைக்கல. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக டஃப்பாக இருந்தது அந்த டைமில். அப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தால் டேரக்டர் ஆகிடலான்ற அந்த ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருந்தது. அப்போ கரெக்டாக ஒரு பெரிய வேவில் வந்து நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. நாளை இயக்குனரில் அதில் வந்து நான் அதுலேயும் ட்ரை பண்ணேன். எனக்கு அதுலேயும் பிரேக் த்ரூ கிடைக்கல. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போது டேரக்டர் பிரியா கிட்ட நான் ரைட்டராக ஒரு ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். ஆனால் மேஜராக ரைட்டிங் அவங்களோட கதைகள்லாம் எழுதி கொடுக்குற மாதிரி அப்படி ரைட்டராக ஆகிட்டேன். ஸோ அதனால தான் இது அனந்தம் கூட அவங்க எடுத்தது தானே. ஸோ அப்படி தான் அவங்க ரைட்டராக ஹேர் பண்ணாங்க. ஆமாம். ஸோ ரைட்டர் ஆகிட்டேன். ஆனால் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நம்ம வந்து வந்தது வந்து ரைட்டிங்காக இல்லை. ரைட்டிங்கிறது ஒரு ஆனால் ரைட்டராக இருந்தால் இங்கே நல்லது பிரதர். ஏன்னா ஒரு கதையை வந்து நீங்களே எழுதி வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது அதோடைய பொட்டன்ஷியல் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா கதை கண்டிப்பாக வந்து நமக்கு எழுத தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் டைரக்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். என்னோடய ஃபஸ்ட் படத்துலேயே வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி நடந்துச்சு. சொல்லாமான்னு தெரியல, சொல்கிறேன் நான் இங்கே. ஓகே. சைஸ் 0 இன்ஜினி பழகி படத்தில் வந்து ஒரு அதுலேயும் பிரகாஷ் ராஜ் சார் தான். அதில் வந்து அவர் வந்து டாக்டராக இருப்பார். இவங்க அனுஷ்கா வந்து ஃபேட்டாக இருப்பாங்க. போய் ஒரு ஒரு ஃப்ராடு கிளினிக் மாதிரி நடத்திட்டு இருப்பார் அவர். அவரோட கேரக்டர் வந்து தெலுங்கில் ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு ஐடியா சொன்னேன். அவர் தெலுங்குல ஒரு ஏதோ ஒன்று பழமொழி சொல்லிட்டே இருப்பார். நான் தமிழில் நான் என்ன ஐடியா சொன்னேன்னா, இவர் ஃப்ராடு தானே, ஸோ இவர் வந்து மாற்றி மாற்றி சொல்லட்டும். பாரதியார் சொன்னதை வந்து ஔவையார் சொன்னாங்க, ஔவையார் சொன்னதை எடுத்து திருவள்ளுவர் சொன்னார். இப்படி அதாவது இது நமக்கு சிரிப்பாக இருக்கும்ல. ஓகே. அது தெரிஞ்சால் நமக்கு ஒரு அதில் ஒரு சின்ன ஒரு ஃபன் இருக்குது. ஏன்னா தெரிஞ்சா இப்போ திருக்குறளை சொல்லிட்டு இப்படி தான் ஔவையார் சொன்னாங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு சிரிப்பு வரும், டே திருக்குறள்றான்ட்டு. ஸோ இதை வந்து இந்த கன்சிஸ்டண்ட்டாக இந்த கேரக்டர் வந்து வேறு வேறு இடங்கள் இது பேசிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும். ஸோ நான் தமிழில் அப்படி சொன்னோன்னே அவங்க ஓகேன்ட்டார் டேரக்டர். நான் வந்து தமிழில் ஃபுல்லாக இந்த மாதிரி எழுதி வச்சிட்டேன் டைலாக்லாம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, நான் போய் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த ஷோ பார்க்குறேன். படத்தில் வந்து அவர் சொன்ன ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஔவையார் சொன்னதா பாரதியார் சொன்னதா அந்த டைலாக் மட்டும் இருக்குது, மற்றதையும் காணோம். ஒரு தமிழ் இண்டு ரிவ்யூவில் எழுதுறாங்க, எவன்டா தமிழ் ரைட்டரு ஔவையார் சொன்னதை பாரதியார் சொன்னதை எழுதி வச்சிருக்கான், ஓகே இவன் எப்போ ரைட்டாக போட்டீங்கன்ற மாதிரி. அப்போ தான் பாருங்கள், ஆக்சுவலாக அது ஒரு காமெடி. அது என்னன்னா அந்த காமெடி வந்து அவர் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 4 இடத்துல 5 இடத்துல சொல்லும்போது தான் அது காமெடினே புரியும். அது எடிட்டில் போயிடுச்சு. எடிட்டில் எல்லாமே தூக்கிட்டாங்க. கரெக்டாக இந்த ஒரு இடத்த மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்த்தா ரைட்டர் மேலே தான் தப்புன்ற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு என்ன தோணுன்னா, ஐயோ நம்ம டேரக்டராக தான் அது நடந்திருக்காதுன்னு தோணும். ஸோ இதெல்லாம் ஒரு வெறும் ரைட்டராக இருக்கிறதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அந்த விஷயம் எப்படி அதுக்கப்புறம் டீம் கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? இல்லை அவங்க மேஜராக தெலுங்கு ஃபிலிம் தான் அது. ஓகே. அது பைலிங்குவல். தமிழ் நான் மட்டும் தான் தமிழ் ரைட்டர். ஸோ அவங்களுக்கு அவங்க கட் பண்ணும்போது தெலுங்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் கட் பண்ணுவாங்க. இன்னொன்று தெலுங்கில் அவங்க கரெக்டாக தான் இருக்குது. தெலுங்கில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. தமிழில் இப்படி ஒரு ஐடியா வந்து நான் தான் இம்ப்ரவைஸ் பண்ணி உள்ளே சொன்னேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இது கட் பண்ணால் இப்படி ஒரு பிரச்சனை வரும், இது வந்து காமெடின்னு தெரியாமல் இது நிஜமாக எரர் ஆகிடும்ன்றது தெரியல. அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ நான் பார்த்துட்டு தான் நினச்சேன், ஐயோ போச்சா ஓகே அப்படின்ட்டு. படத்தோட டைட்டில் பண்பட்டு ஜாம், அதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஓகே. உங்கள் நேம் பற்றியும் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ராகவ் வித்தர்த்தா, அது என்னன்னு எனக்கு தெரியல. வித்தார்த்தா வித்ரத்தா, அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்களா? இல்லை, அது வந்து மிர்தாத், ராகவ் மிர்தாத் தான் என்னோட பேர். இந்த மிர்தாத்ன்றது வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலாசபிக்கல் புக் அது. ஆமாம், புக் நேம். ஓகே. எனக்கு பிடிச்சனால அந்த பேரை வந்து நான் இந்த புக்கோட என்னோட பேரோட நான் சேர்த்துக்கிட்டேன். த புக் ஆஃப் மிர்தாத்னு சொல்லி ஒரு புக்கு. தமிழில் வந்து மிர்தாதின் புத்தகம்னு இருக்குது. கண்ணதாசன் பதிப்பகத்தில் இருக்குது. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான புக் அது.
ஒரு ஃபிலாசபிக்கலாக யோசிக்கிற அந்த 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 சிந்தனை இருக்கிற அத்தனை பேருக்குமே இது பயங்கரமாக அது ப்ரொவோக் பண்ணும். எனக்கு ஃபஸ்ட்டு அந்த புக்கு வந்து நான் படிக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு அந்த புக்கு. என்னன்னா, ஹியூமனிட்டியோட பிரச்சனை நெறையா இருக்கு. ஹியூமனிட்டியில ஜாதி, மதம், இனம், மொழி பிரச்சனை, அம் அது ஆதி காலத்துலேருந்து வேற வேற பிரிவினைகள்னால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. கரெக்ட்டா? ஆனா எல்லாத்துக்குமே சொல்யூஷனா ஒண்ணு இருக்கு. அது நமக்கு தெரியல. நம்ம வந்து வழக்கமா என்ன பண்ணுவோம்னா, ஹிஸ்ட்ரி எப்படி சோ ஃபார் வந்திருக்குன்னா, ஒரு பொது எதிரிய காட்டுறது ரொம்ப சுலபம். இப்போ சினிமாவே லிங்க் பண்ணி சொல்லணும்னா, ஹிட்லர் வந்து யூதர்கள்னு ஒரு பொது எதிரிய காமிச்சாரு. கரெக்ட்டா? ஜெர்மானியர்கள் வந்து அத நம்புனாங்க. உண்மையிலேயே யூதர்கள் தான் பிரச்சனை. யூதர்கள கொன்னுட்டா நல்லா சால்வ் ஆயிடும்னு நம்புனாங்க. ஆனா அது பொய்ன்னு காலம் சொல்லிடுச்சு. கரெக்ட்டா? அது ஒரு தப்பான டிஸ்டார்ஷன் அது. ஒருத்தர் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, ஒருத்தரோட எண்ணத்த மாத்துறது இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஹிட்லர் மாரி அவ்வளோ மில்லியன் பீப்பிளோட எண்ணத்த மாத்துன ஒருத்தருடைய இத வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அதுவும் ஒரு டுவர்ட்ஸ் வயலன்ஸ். ஒரு வயலன்ஸ நீங்க வந்து பொதுவா ஏத்துப்பீங்களா? ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தன கொடூரமா அடிச்சு கொல்றான். அத பார்த்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. கரெக்ட்டா? உங்களுக்கு பதறும் மனசு. என்னடா இப்படி அடிச்சு கொல்றானுங்கன்ட்டு. இப்போ இங்க செத்தான்ல ஒருத்தன். அவனுக்கு நான் ஒரு பேக் ஸ்டோரி சொல்றேன். இவன் கொடூரமா குழந்தைங்கள வந்து டார்ச்சர் பண்ணி கொன்னவன்னு சொல்லி ஒரு பேக் ஸ்டோரி சொன்னா, அதுக்கப்புறமும் திருப்பி நீங்க அந்த அந்த 4 பேர் அடிக்கிறத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? கரெக்ட்டுன்னு தோணும். இன்னும் அட்றா! நானும் இறங்கி அடிக்கிறேன்னு தோணும். அப்ப பிரச்சனை வயலன்ஸ்ல இல்ல. கரெக்ட்டா? அதோட காரணத்தில தான் இருக்கு. அந்த காரணம் வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபைபிளா இருந்தா, நீங்க வந்து அத வயலன்ஸா ஆதரிக்கிறீங்க. இந்த மனநிலை எல்லா ஹியூமன்ஸ்க்குமே உள்ள இருக்கு. நமக்குள்ளயே அந்த வயலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? காரணம் சரியா இருந்தா. காரணம் சரியா இருந்தா, உடனே வயலன்ஸ அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி நம்ம இருக்கோம். இது சரி இது சரியான்னு பார்த்தீங்கன்னா, சரி கிடையாது. ம். வயலன்ஸ உடனே அக்செப்ட் பண்ணுது மனசு. அதுக்கு தேவை காரணம் தான். சரியான காரணம் இருந்தா, உடனே அந்த வயலன்ஸ வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அப்ப அதனால தான் வந்து ஒரு பொது எதிரிய நிப்பாட்டி, இவனால தான் பிரச்சனை, இவன் தான் நமக்கு எதிரி, இவன அழிச்சிட்டா சரியாயிடும்னு சொல்லி, சரியான காரணத்த குடுக்குறாரு ஹிட்லர். ம். ஆனா காலம் வந்து காட்டுதுல்ல, சரியான காரணம் இல்ல அதுன்ட்டு. அப்ப காரணங்கள் மாறலாம், தப்பு பண்ணலாம். காரணங்களால நெறைய பிரச்சனைகள் வந்து வேற வேற வ அத உண்மையே மாத்தி சொல்லலாம். அப்ப இதுல எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு பாருங்க. அப்போ ஹியூமனிட்டி நம்ம நமக்கு உள்ள எல்லா வயலன்ஸும் நமக்குள்ளயே இருக்கு. நம்ம காரணம் சரின்னு நமக்கு தோணுச்சுன்னா, உடனே அந்த வயலன்ஸ நம்ம ஆதரிப்போம். அப்போ எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு ஜோன்ல வந்து நம்ம நம்ம இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே. அப்போ இப்படி ஒரு புக் படிக்கும்போது, புக் ஆஃப் மிர்தாத் படிக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட்ல ரெவலேஷன் வருது. மைண்ட் தான் பிரச்சனைன்றது. எல்லாரோட ஹியூமனோட மைண்டே ஒரு ப்ராப்ளம் தான். அந்த மைண்ட் வந்து கத்தி மாரி தான். ஒரு சர்ஜன் கையில இருக்கிற கத்தி வந்து ஆப்பரேஷன் பண்ணும். இதே வந்து ஒரு கொலைகாரன் கையில இருந்தா அது வந்து கொலை பண்ணுன்றது. ஸோ, அப்ப மைண்ட வந்து இப்படி இந்த சைடு யுட்டிலைஸ் பண்ணா அது ரொம்ப டேஞ்சராவும் போகும். நல்ல விதமா யூஸ் பண்ணா நல்ல விதமா போகும் அப்படிங்கும்போது, அப்ப மைண்டுன்ற அந்த லேயர் இருக்கு இல்லையா? இத தாண்டி ஒரு ஹியூமனுக்கு எல்லாருக்குமே ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயர்ல நம்ம எல்லாருமே ஒண்ணு தான். நம்ம யாருமே வந்து நம்ம மொழி, இனம், அந்த ஜாதி, இந்த மதம் இது எந்த இதுவுமே அஃபெக்ட் ஆகாத ஒரு லேயர் உள்ள இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நம்ம அங்கேருந்து தான் அங்க அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வந்து தெளிவ குடுத்த ஒரு புக் வந்து புக் ஆஃப் மிர்தாத். நான் அதனால தான் இது வந்து என்னோட பேரோடயே இருக்கட்டும். நான் சாகுற வரைக்கும் என் பேரோட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துலயும் மாத்திட்டேன். ராகவன்ற பேரோட மிர்தாத உள்ள சேர்த்துக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை நேம் கேம். கம்மிங் பேக் டு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தீங்க ம். ஸ்டார்ட்டிங்லேயே. அதாவது அவன் மைண்டுக்குள்ள நெறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஸோ ம். அததான் நான் போர்ட்ரேட் பண்ண நெனச்சேன். ஒரு வார் மாதிரியான விஷயங்கள் மண்டைக்குள்ள நுழையும். அது பார்க்கும்போது என்னதான் ஆனாலும் ஒரு சாப்பிடுற மாரி தான் அந்த பன் பட்டர் ஜாமா அவர் சாப்பிடுற மாரி தான் காட்டியிருப்பீங்க ராஜு ஆமா. அவர்கள. அது கிட்டத்தட்ட என்னதான் நம்ம ஓடுனாலும், என்ன பண்ணாலும் கடைசியில எல்லாமே அந்த ஒரு ஜான் வயித்துக்காக தானப்பா, ம். ஃபுட்டுக்காக தானே அப்படின்ற மாரி. ஸோ அத ம். எங்களுக்கு டீகோட் பண்ண முடியுமா? என்ன மாரியான விஷயங்கள் அது அப்படின்னு சொல்லிட்டு? ஆம். இப்போ நம்ம ஒண்ணு நெனச்சு எழுதுவோம். ஆனா அவங்கவங்க ஒண்ணொண்ணு புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அதோட பியூட்டி தான் சினிமா. ஓகே. இப்ப நான் வந்து இப்படிலாம் யோசிச்சு நான் வேற ஒண்ணு யோசிச்சு தான் வந்து அத வரைய சொன்னேன். அத பார்த்துட்டு உங்களுக்கு ஒண்ணு தோணுது பார்த்தீங்களா? இது வந்து சினிமாவோட மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய வரம் அது. எல்லாரையுமே கிரியேட்டிவா மாத்த தூண்டுது இல்லையா? அது வந்து சினிமாவோட பெரிய பவர். ஸோ ஐம் ஹேப்பி உங்கள இப்படி யோசிக்க வைக்கிறதுல்ல, அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ கொட்டுக்காளி கூட படம் பயங்கரமா போயிட்டே இருந்துச்சு. டக்குனு ஒரு இடத்துல கட் பண்ணி, இதுக்கப்புறம் நீங்க இமேஜின் பண்ணிருங்கன்ட்டு ஒரு கார்டு போட்டு உட்டாங்க. டக்குனு எனக்கு ஒரு இமேஜினேஷன் வந்தது.
வெயிட் அதை சொல்லாம அதை சொல்லலாம் தாராளம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க படம் பார்த்துட்டீங்களா எல்லாரும்? ஆ இப்ப அந்த படத்துல வந்து ஒரு இன்ட்ரிகிங் முக்கியமான ஒரு பாயிண்ட்ல கரெக்ட்டா நிப்பாட்டி சூரியோட ஃபேஸ் கிட்ட போய் டப்புன்னு கட் பண்ணி நிப்பாட்டிருவாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் இப்போ நேரா போய் அந்த பொண்ணுக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணி நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி ஒரு மனமாற்றம் வருது. ஒண்ணுமே டயலாக்லாம் தேவையே இல்ல அந்த இடத்துல. கோவமா பார்க்குறாரு. நேரா போய் அந்த சேவல வந்து சேவலோட கால் இருக்குல்ல, அந்த கால் கட்ட அவுத்து விட்டுட்டு சேவல தூக்கி போட்டு போயிட்டு. அத ஃப்ரீடம் குடுத்துட்டு போயிட்டே இருக்காரு அவ்வளோதான். எதுவுமே பதிலே சொல்லல. இது என்னோட ஓகே. கற்பனையில எனக்கு ஒரு இமேஜினேஷன் வந்தது. இத அவர் பண்ண போறாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. ஓகே. இப்படி போயிடும் போல் இருக்கு. ஏன்னா அவர் வந்து இப்படிதான் கொண்டு போறாருன்ட்டு. பட் ஆனா சூப்பரா அது நீங்க இமேஜின் பண்ணுங்கன்னு விட்டாரு. இப்ப அதுக்கு எனக்கு ஒண்ணு தோணுச்சு இல்லையா? இது மாரி கண்டிப்பா படம் பார்க்குற அத்தன பேருக்கும் வந்து அவங்கவங்களுக்கு ஒரு கிளைமாக்ஸ் தோணியிருக்கும். ஆ சூரி இப்படி பண்றாரு, அப்படி பண்றாருன்ட்டு. ஸோ இது ஒரு ஆடியன்ஸோட இன்டெலிஜென்ஸ வந்து வெளிய கொண்டு வர்றதுக்கான அந்த மாரியான விஷயங்கள் வந்து இருக்கும்போது படம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. ஒரு படி மேல போகுது. இல்லன்னா ஃப்ளாட் ஆயிடுது. நீங்க எல்லாத்தையுமே ஒரு இருட்டு ரூம்ல ஒரு ஸ்பாட்லைட் அடிச்சா அந்த இடத்துல நமக்கு கவனம் போம்போது, அது மேல ஒரு விஷயம் வந்து நமக்கு கவன ஈர்ப்பு ஏற்படுது. ஃபுல்லா ஃப்ளாட்டா, லைட்டா ஓப்பனா இருந்ததுன்னா, நம்ம அத கவனிக்க கூட மாட்டோம். கரெக்ட்டா? அதுதான் அதோடைய இது. ஓகே. சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. முக்கியமா பேசும்போது சொல்லியிருந்தீங்க, என்னதான் நான் எல்லா படமும் பண்ணியிருந்தாலும், எனக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது அடுத்து அதுதான் அப்படின்னு சொன்னீங்க. அது கூடிய சீக்கிரம் நிறைவேறணும். அதுவும் சூரி கூடயே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஸோ ப்ரோப் டிவி மச். சார்பா வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க் யூ ஸோ அண்ட் மச். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. முதல் முறையா எங்களுக்காக வந்து பன் பட்டர் ஜாம் பத்தியும் சரி, அண்ட் உங்களுடைய ஜர்னிய பத்தியும் சரி, நிறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ, தேங்க் அண்ட் யூ. தேங்க்ஸ் டு ப்ரோவோக் டிவி ஃபார் இன்வைட்டிங் மீ. நீங்க குடுத்த உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி. நீங்க என்னைய வந்து கூப்பிட்டு கேள்விகள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க் யூ சார். தேங்க் யூ.